ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹவு டு ரிப்பேர். அதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேரிங் மட்டும் போடுறோம். அந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமதீங்கன்னா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு மோட்டரில் எம்டிஎம் கொடுக்குற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த எம்டிஎம் இடத்துல வந்து டெஃப்லான் யூஸ் பண்ணலாமா இல்லை நூல் ஷெல்லாக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் டெஃப்லான் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது சரியாக கவனம் இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு தற்செயலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒர்க் சின்ன ஃபால்ட் ஒர்க் அட்டன் பண்ண வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்கள் சொல்கிறேன், புரிஞ்சுக்கலாம் நீங்களும். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டரில் பாருங்கள், டீக்கும் கீழக்கூடிய எம்டிஏவுக்கும் நடுவில் பாருங்கள் அந்த பைப் வந்து வெடிச்சு போயிருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்கிற பாருங்கள் எம்டிஏவும் விரிஞ்சிருக்கு, மேலே இருக்கிற டீயும் வந்து விரிஞ்சிருக்கு. நடுவில் போட்ட அந்த பிட்டு பைப் மட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து 15 kg 1 inch பைப். அது அந்த பைப்பே வந்து பார்த்தீங்கன்னா அது ஊதி போய் வெடிச்சிருக்கு. என்ன ஃபால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, வால்வு வந்து 2 வால்வும் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 டேங்குக்கு போகிறதுக்கான வால்வு வந்து போட்டு ஆப்ஷனெல்லாம் வச்சுருந்தது. 2 வால்வும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மோட்டரை போட்டுக்கிறாங்க. அதனால் வந்து தண்ணி டெலிவரி ஆகிறதுக்கு வழி கிடையாது. உள்ளே இருக்க பம்பில் இருக்கிற தண்ணியே வந்து நல்லா ஹீட் ஆகி அந்த பார்த்திங்கன்னா உள்ள பம்பு ஓடிட்டே இருக்கும். தண்ணி டெலிவரி ஆகலைன்னா என்ன ஆகும்னா, அது வந்து ஹீட் ஆகி அந்த பைப்பே அப்படியே உருக வச்சு வெடிச்சிட்டு இருக்குது. ஏரில் வெடிச்சிட்டு இருக்குது. அதனால தான் அந்த ஃபால்ட் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்டார் நூல் ஷெல்லாக் போடலாமா டெஃப்லானா போடலாமா. இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். முதல்ல ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் நூல் ஷெல்லாக் தான் யூஸ் பண்ணணும். இதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து இந்த எம்டிஏவில் நூல் ஷெல்லாக் யூஸ் பண்ணாமல் டெஃப்லான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த எம்டிஏ வந்து பிடுங்கிட்டு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மரையெல்லாம் வந்து பிடுங்கிட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். நான் நூல் ஷெல்லாக் யூஸ் பண்ணதால் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிச்சு. அது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு பைப்பே விரிஞ்சிருக்கு பாருங்கள். ஆனால் ஒரு பொட்டு லீக் கூட கிடையாது. எப்போ நம்ம ப்ரெஷரான இடத்துல, ப்ரெஷர் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே சரிங்க, டேப்பாக இருந்தாலும் சரி, மோட்டராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா நூல் ஷெல்லாக் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ அவர் பார்ப்பாரான்றது தெரியல. பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் எப்பயுமே நூல் ஷெல்லாக்கு பயன்படுத்தி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை மாற்றுறதுக்கு வந்தேன். சரி, இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். டீ எல்லாம் போட்டு மாற்றிட்டேன் பாருங்கள். அதே செட்டப் தான் பண்ணியிருக்கேன். கீழே எம்டிஏ போட்டு ஒரு டீ போட்டு ஜாயின் பண்ணிக்க. இது மாதிரி தான் இருந்தது முதல்ல. அது இருந்தது இந்த அளவுக்கு வந்து ஒரு 15 kg பைப் வந்து இந்த மாதிரி ஊதி வெடிச்சது நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன் நானும். சரி, அதனால் தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அந்த டீயே பாருங்கள் அப்படியே மெல்ட் ஆகி ஒரு மாதிரி ஹிட் ஆகி வெடிச்சு போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியாவில் எல்லாத்துலேயுமே நூல் ஷெல்லாக் யூஸ் பண்ணுங்கள். ப்ரெஷர் இல்லாத இடம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கானு, ஒரு கனெக்ஷன் டியூப்பு, இந்த மாதிரியெல்லாம் வந்து டெஃப்லான் யூஸ் பண்ணலாம். டெஃப்லான்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக இருக்கும் முடுக்கிறதுக்கும், அவுக்கிறதும் ஈஸியாக அவுத்துரும். ஆனால் நூல் ஷெல்லாக் பார்த்திங்கன்னா முடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ப்ரெஷர் இருக்கிற இடத்துல நூல் ஷெல்லாக் தான் பெஸ்ட்டு. அதையும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஷெல்லாக் பிளாக் கலராக இருக்குது, எல்லா இடத்துலையும் படுது அப்படின்னா ஒயிட் ஷெல்லாக் விற்கிது, அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். சின்ன டிப்ஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி விட்ருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.